ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தலை நரைச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து கண்ட ஹேர் டை எல்லாம் யூஸ் பண்ணால் வந்து அது நல்லது கிடையாது. இப்போ வந்து டெல்லியில் வந்து குளிர், பயங்கர குளிர் தான். வெயிலில் வந்து மருதாணி தேய்ச்சிட்டு வந்து வச்சுருக்கேன். சாதாரணமாக ஒரு மருதாணி போடுறேன்னா, மருதாணி போட்டு நீங்கள் டை போட்டால் ரொம்ப நல்லது. நான் என்ன பண்ணுறேன் அப்படிம்பாங்க, நான் ராத்திரியே என்ன பண்ணுவேன், நல்லா பீட்ரூட்டு சீவி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சிடணும். கொதிக்க வச்சுட்டு சரி சிகப்பு கலரில் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை எடுத்துகிட்டு இந்த தண்ணியை வடிகட்டிடணும். தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கிடுங்க. வச்சுக்கிட்டு அப்புறம் மருதாணியை நல்லா போட்டு கிண்டிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம், அவசியம் கிடையாது. வச்சுட்டு நல்லா மருதாணி கிண்டிட்டு அவுரி பொடி இருந்தால் நான் அவுரி பொடி ஆர்டர் பண்ணியிருக்கேன், இன்னும் வரல. அதை 2 ஸ்பூன் போட்டு நல்லா கிண்டுன்னு கிண்டிட்டு நீங்கள் எடுத்து வச்சுட்டு அதில் வந்து நீங்கள் வந்து கொதிக்கும் போதே காஃபி போட்டுக்கலாம். காஃபி உங்களுக்கு கலருக்கு தக்கன 1 பாக்கெட்டோ 2 பாக்கெட்டோ காஃபி பொடி நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா சில பேர் டீ தூள் கூட போடுவாங்க. நல்லா கிண்டிட்டு உங்களுக்கு வந்து கூட கொஞ்சம் கலர் நல்லா வரணும், கருப்பாக இருக்கணும்றது கொஞ்சம் ப்ரௌனு சேர்ந்து வரணும்னா பர்கண்டி கலர்லாம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே. இப்போ பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே வச்சோங்க. நைட்டே இரும்பு பாத்திரத்தில் வச்சிடலாம். மறுநாள் காலையில் எழுந்து பார்க்கணும். நான் இப்போ அப்படி தான் பண்ணுவேன். இதுவரை அவுரி போட்டது கிடையாது, அதனால் சிவப்பாக இருக்கும். இப்போ அவுரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இப்போ தனியாக நம்ம டைன்னு போட வேண்டாம், அவுரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன், இன்னும் வரல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த அவுரி போட்டால் கருப்பாக வந்து வந்துடும். ராத்திரி காலையில் எழுந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து தலையில் தேய்ச்சிங்கன்னா நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். சில பேர் ஷாம்பு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா உடனே ஷாம்பு போட்டால் போயிடும். லைட்டாக ஷாம்பு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அலசி பார்த்துங்க. ஒட்டுற மாதிரி இருந்தால் கூட மறுநாள் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஷாம்பு போட்டு தேய்ச்சி நம்ம குளிச்சிக்கலாம். ஏன்னா மருதாணி போட்டு நம்ம ஷாம்பு போட்டால் அது கலர் போயிரும்னு சொல்லுவாங்க. அதனால் அன்றைக்கி போடக்கூடாது. அதுக்கு நாளே தலையை நல்லா அலசி குளிச்சுக்கிடணும். மறுநாள் வந்து இங்கே நல்லா தலையை அலசி போட்டுனாலே நல்லா ஒட்டிடும். அப்புறம் மறுநாள் கூட வந்து நீங்கள் ஷாம்பு போட்டு நல்லா வந்து தேய்ச்சிக்கலாம். ஆனால் பொதுவாக அந்த டைலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டையை போட்டுட்டு உடனே ஷாம்பு வந்து தேய்ச்சி குளிச்சுக்கிறோம். இதுவரையும் அவுரி நான் யூஸ் பண்ணி அப்படி எப்படின்னு தெரியல. அவுரி வந்து இது யூஸ் பண்ணதே கிடையாது. இனிமேல் தான் அவுரி யூஸ் பண்ணி அன்றைக்கே வந்து ஷாம்பு தேய்க்கலாமா மறுநாள் தேய்க்கலாமான்னு அந்தமாரி தான் நான் பார்க்கணும். இது மருதாணி தான் அப்படி போட்டிருக்கேன். இப்போ மருதாணி வந்து இப்போ வெயிலாக இருக்குது. நான் இப்போ வந்து வெயில் அடிக்குது நல்லா. டெல்லியில் வந்து பயங்கர குளிர், அதனால் மருதாணி போட்டிருக்கேன். சரி மருதாணி போட்டு மாடிக்கு வந்து வெயிலில் 1 மணி நேரம் காய வைக்கலாம். வீட்டுக்குள்ளே இருக்க முடியல, குளிர் தாங்கலை, சளி பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கேன். அதனால தான் வந்து இங்கே வந்து நின்றுட்டுருக்கேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லது, சொட்டரெல்லாம் பட்டுருன்னு சொல்லிட்டு தான் அப்படி டவலை வச்சு மூடி வச்சுருக்கேன். நான் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா வந்து தலைமுடி வந்து ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும். உங்களுக்கு மருதாணி போடுறதுனால அதுக்கப்புறம் டை போடுறவங்க இந்த மாதிரி சில பேர் வந்து இப்போ முன்னாடிலாம் என்ன பண்ணுவேன், நான் மருதாணி இந்த மாதிரி போட்டுருவேன். போட்டுட்டு அப்புறம் 2 நாள் கழித்து வந்து டையை தனியாக போடுவேன். நீங்கள் இது கூட மிக்ஸ் பண்ணி அபுரி போட்டிங்கன்னா உங்களுக்கு கருப்பாகவே வந்து கிடைக்கும். அப்படியும் வந்து செஞ்சுக்கலாம். இது போடுறவங்க மருதாணி போட்டு அலசிட்டு அப்புறம் மறுநாள் வந்து நீங்கள் அந்த ஹேர் டை போடுறவங்க போட்டு அலசிக்கலாம். ஆனால் அது நல்லதில்லை அப்படின்னால எல்லாருமே இயற்கை வந்து இதுக்கு வந்து இப்போ மாறிட்டாங்க. தொடர்ந்து நான் போடுற வீடியோ எல்லாமே பாருங்கள். நன்றி, வணக்கம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள்.